சரவணை நாகேஸ்வரி மகா வித்தியாலயம். இதான் பாருங்க அந்த கோயில். நான் முதல் காட்டைக்கு வந்து வேலையெல்லாம் நடந்து ஒரு அரைவாசி கட்டுப்பட்ட நிலைமையில் கிடந்த இந்த வழியில இல்லை. வெளிநாடுகள் குழம்பு அப்படி சரவணையில் இருக்கிற வேலாயுத சுவாமி கோயில். சரியா பெரிய என்ன அண்ணாக்கு என்ன பேர் அப்ப? இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாங்காடு ஞான வைரவர் சரவணை. இந்த பூட்டுன்ற சைஸை பாருங்க. இது வந்து என் கையை வச்சு இந்த பூட்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இது வந்து பெரிய சைஸா அண்ணா? இது உள்ள இல்லைண்ணா, இது பெரிய சைஸ் என்ன? இது உள்ள இது 4 பிரிவாக பிரிக்கிறது. சாத்து உள்ளில குட்டி குரல் வேறு. ஓகே. சரவண நாகபூசணி சின்ன பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஆடுகள் எல்லாம் புல்மைந்து கொண்டிருக்கு பாருங்க மலைக்குள்ளையும். இதை பாருங்க பொது அங்காடி சரவணை 28/5/2004. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சரவணையில் நிற்கிறோம். அதாவது தீவக விளையத்தில் இருக்கிற ஒரு ஊரின் பேர் தான் சரவணை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு அழகான ஊர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மலை கோலமாக இருக்குன்னு இந்த மலை கோலத்துக்கு அதாவது வானம் இருட்டி தான் இருக்குது. இப்போ பாருங்க டைம் பார்த்தீங்கன்னா 4:30. சூரியனே இல்லை, சரியான இருட்டாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மத்தியில் இந்த மாதிரி சரவணை இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மழை பெய்யுமோ பெய்யான்னு சொல்லி தெரியல, மலை கோலமாக இருக்குது. மழை பெய்தா எங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நினைஞ்சு கொண்டு போய் காய்ச்சல் வேற. நான் ரெயின் கோட்டை தான் நிற்கிறேன். அதோட இந்த ஊரெல்லாம் படியாக சுற்றி பார்த்துக்கணும். வேலாய சுவாமி கோயில், கொட்டாங்காடு ஞான வைரவர் கோயில், அதோட நிறைய கோயில்கள் வந்து நாங்கள் முதல் காணொலியில் வந்து எல்லாம் திருத்தி கொண்டு வந்து இப்போ எல்லாம் திருத்தி கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் கோயில்கள் எல்லாம் வந்துட்டுது. போன முறை நான் கொட்டாங்காடு ஞான வைரவர் கோயிலுக்கு போய்க்குள்ள திருத்த வேலை நடந்து வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சுதானே. அதோட ஒரு அம்மன் கோயிலுக்கு போனாலும் அது உலக காலமாக நாங்கள் போகிற டைம் எல்லாம் பூட்டி இருந்த கோயில். இன்றைக்கு வந்து ஐயர் வந்த டைம் நாங்கள் வந்ததால் வந்து கோயில் திறந்திருந்தோம். அதெல்லாம் உள்ளே போய் காட்டிக்கணும் வந்து நாங்கள். அதோட பார்த்தீங்கன்னா சந்தையை காட்டினாங்க. சந்தை பழைய மீன் சந்தை ஒன்று இருந்தது. சரவணைக்குள்ள இறங்கின உடனே ஒரு மீன் சந்தை ஒன்று வரும். அப்போ அந்த மீன் சந்தையை நாங்கள் வீடியோ பதிவு செய்தாங்க. பாருங்க என்ன இது சொல்ல இல்லை எது கோயில. அதை விட நாங்கள் ஒரு அம்மா கிட்ட போனாங்க. அங்கே வந்து கோயிலெல்லாம் உணர்த்தி ரெடி ஆகிட்டு, அதாவது விற்பனைக்கு ரெடியான கோயிலெல்லாம் காட்டினாங்க. அதில் வந்து 3 விதமான சைஸ் இருந்தது. அதெல்லாம் வீடியோவில் இருக்குது, நாங்கள் சொல்ல மாட்டோம். அதான் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் சார் நம்புறேன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நிற்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்களாண்டா, அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து ஊர்வாதுரை போகிற ரோட்லாம் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னாண்டா இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலுக்கு முன் ரோட்டெல்லாம் போக போகிறோம். அதாவது சரவணைக்கு போக போகிறோம். சரவணை என்ற ஊருக்கு போக போகிறோம். சரி வாங்க, நாங்கள் இந்த கோயிலையும் பார்த்துட்டு இப்படி அதில் பழைய மார்க்கெட் எல்லாம் இருக்குது, அதையும் பார்த்து கொண்டு போவோம். ஸ்ரீ வள்ளி தேவசேனாத சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில். இது ஒரு வேறு கோயில். இந்த மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் போட்டிருக்கலாம். இது வந்து தண்ணி டேங்க் ஒன்று வச்சுருக்கேன். மக்கள் பாவனைக்கான குடி தண்ணீர் ஆலய பரிபாலன சபை. தண்ணி வருது பாருங்க. இது வந்து வைரவர் கோயில். நாங்கள் வரைக்கும் வந்து முதல் வேலையெல்லாம் நடந்து வந்தது. இப்போ எல்லாம் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கோயிலோட பேர் வந்து திருவருள்மிகு ஸ்ரீ ஞான வைரவர் தேவஸ்தானம். டைம் ஓடுதுன்னு பார்த்தா அது மணிக்கூடு உடைஞ்சிட்டு. இதான் பாருங்க அந்த கோயில். நான் முதல் காட்டைக்கு வந்து வேலையெல்லாம் நடந்து ஒரு அரைவாசி கட்டுப்பட்ட நிலைமையில் கிடந்த இந்த வழியில எல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சு கும்பாபிஷேகம் செஞ்சிட்டேன் போல். வெளியில் பாருங்க மழை தூரி கொண்டு இருக்குது. அதோட இதில் வந்து ஆடுகள் எல்லாம் புல்மைந்து கொண்டு இருக்கு பாருங்க மலைக்குள்ளையும். அப்படியே உள்ளே வந்தோம்டா பொது அங்காடி சரவணை என்ற ஒரு கல் ஒன்று வச்சிருக்கிறோம். இதை பாருங்க, பொது அங்காடி சரவணை 28/5/2004.
பாருங்க இப்போ இது வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இடிஞ்சு எப்போ விழுமண்டும் தெரியாது பாருங்க அந்த கூரை அப்படி ஒரு நிலைமையில இருக்குது பாருங்க. இப்படி பக்கத்தில் ஒரு குட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சரி வாங்க நாங்கள் இந்த டைமில் இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மழை டைமில் பாருங்கள் சரவணை எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். நாங்கள் வந்து ஊருக்குள்ளே போக போகிறோம். என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்க இதில் ஒரு பெரிய ஒரு பெரிச்ச மரம் ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே பழைய வீடு ஒன்றும் இருக்கு. பாருங்க படியில் அந்த கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பழைய கட்டடம் ஒன்று இருக்குது. சரவண நாகபூசணி எஸ்பிஜி என்று போட்டிருக்கணும். இதை வந்து சரவணை என்று போட்டிருக்கணும். இது வந்து துர்கா ஸ்டோர்ஸ் என்று ஒரு கடை ஒன்று இருந்திருக்கு முதல். வேறு சின்ன பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம். பார்க்குறீங்களா? புது ஆக்கள் வந்தால் என்ன செய்வீங்க? விசாரிக்கிறேன். யார் என்ன வந்தேன் என்ன கல்லர் காடர் பேர்லாம் தானே என்ன? ம் சரி. முதல்ல இந்த கடை தொகுதிகள் என்னமா இருந்தது இங்கேயா பிரபல? நீங்கள் இந்த கடையெல்லாம் என்னமா இருந்தது ஐயா? கடையில் இருந்தது ஆக்கள் இல்லை. எல்லா இடமே போயிட்டோம். இல்லை எங்கே போயிட்டினா? எல்லாம் வெளிநாடு கொழும்பு போவாங்க. நீங்கள் எடுத்து கதைக்கிறது ஆக்களோட தெரியாதா? தெரியாதா? நீங்கள் புதுசாக வந்தீங்களா? இல்லை முதல்ல வந்தாங்க. எல்லாம் போயிட்டோம். வெளிநாடு இங்கே இருக்கணும்னு தெரியாது. ஓ அப்போ இங்கே போக்குவரத்துலாம் என்ன மாதிரி ஐயா? பிரச்சனை இல்லை. பஸ்லாம் தொடர்ந்து போவோம் என்ன? பேஞ்சு வாகனம் எல்லாம் போய் வருது என்ன? முந்தி சரவணையில் ஃபேமஸாக இருந்தது என்ன? இப்போ என்ன மாதிரி? பிரச்சனை இல்லை. ஜனங்கள் இல்லை. ஏன்னா வெளிநாடுகள் தான். வெளிநாடு போன குழம்பு அப்படி போனோம். அங்கெல்லாம் போய். ஐயா பேர் என்ன? ரவிச்சந்திரன். உங்களோட பேர் வச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும். சரி சரி. சின்னல நீங்கள் தான் இருந்தேன் நீங்களே என்ன? அப்போ முந்தைய இதே வீடா? இல்லை இது வேணும். இடம்பெயர்ந்து போயிட்டோம். ஆக்கள் வெளிநாட்டில் ஆக்கள் வேணும். என்ன ஆட்டை வாங்கினீங்க? வெளியூர் சரி சரி. கனடாவில் இருக்கு நம்ம வீட்டுக்காரன். பரவாயில்ல தந்திரிக்கு என்ன? சரி என்ன? ஓகே நன்றி. பாருங்க என்ன நிலைமையில இருக்கு. அப்படி இங்கால ஒரு கட்டின நிலைமையிலே வீடு ஃபுல்லாக விட்டுட்டு போட்டு நம்ம இதுவும் ஒரு கடையாக இருந்திருக்குது. பக்கத்தில் இருக்க வீட்டை பாருங்க அப்படி இருக்குண்டு. அப்படியே சரவணை உறவு பாலம். இப்படி நாங்கள் அந்த உறவு பாலத்துக்கு முன் ரோட்டெல்லாம் விட போகிறோம். இதான் வந்து டிடின்ற வீடு பாருங்க எல்லாரும். அப்படியே நாங்கள் தொடர்ந்து போக அதில் ஒரு கோயில் ஒன்று வருகுது. இது வந்து வைரவர் கோயில். கோயில் வந்து பூட்டிக்கிறேன் பாருங்க. இங்கால தொடர்ந்து போக இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று வருகுது. சரி இந்த கோயிலையும் பார்த்து கொண்டு போவோம்.
இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாங்காடு ஞான வைரவர் சரவணை. சரி வாங்க நாங்கள் உள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம். கதை வந்து பூட்டையில். இப்போ நாங்கள் முதல் வரைக்கும் இந்த கோயிலையும் வந்து வேலை நடந்து வந்தது பார்த்துருந்தீங்க. பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வீட்டு இருக்கார். சரியான அமைதியாக இருக்குது இந்த இடமே. இதில் வந்து முருகன் வீட்டு இருக்கார். சரி நாங்கள் வெளியில் போவோம். இப்படி இதில் பார்த்தீங்களாண்டா இது ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. பொன்னுத்துறை ஞாபகார்த்த பொன் அமுத சுரவி மண்டபம். ஒரு வைரவர் கோயில் காட்டினேன். அந்த வைரவர் கோயிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஒன்று போகுது. நாங்கள் வந்த பாதை தான். இந்த ரோட்டெல்லாம் உள்ளே போக போகிறோம். சரி வாங்க போகலாம். இங்கே பாருங்களா மழையெல்லாம் பெஞ்சு நிலம் வந்து கொஞ்சம் சேராக இருக்குது. பாதை சரியில்லை. சரவணையில் இருக்கிற வேலாயுத சுவாமி கோயில். சரி வாங்க போய் பார்த்து கொண்டு வருவோம். இதில் வேறுங்க சுப்பிரமணியம் யோகம்மா தாகசாந்தி நிலையம் இருக்குது. அதாவது அமரர் சுப்பிரமணியம் யோகம்மா ஞாபகார்த்தம் தாகசாந்தி நிலையம். இதுதான் வந்து வேலாயுத சுவாமி கோயில். ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி திருக்கோயில். இது வந்து கதிர்வேலாயுத சுவாமி வந்து இந்த கோபுரத்துக்கு உபயஞ்செஞ்சாக்கள் பேர் போட்டிருக்கணும். நாவண்ணா சோமசுந்தரன் சரஸ்வதி குடும்பத்தினர் சரவணை 9/7/2014. சரி கோயிலுக்குள்ளே போகலாமான்னு பார்த்தா கோயில் பூட்டி இருக்குது. அதுக்கு வெளியிலேருந்து கோயிலை காட்டுறேன். இதுதான் வந்து கோயில். கோயிலுக்கு முன்னால் ஒரு பாதை ஒன்று போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க. இந்த ஊராக்கள் வரையிடாமல் இருப்பினா தானே வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். ஆக்கள் இருக்கு நம்ம வீட்டை. இப்போ நாங்கள் வந்து மெயின் ரோட்டுக்கு திரும்ப வந்துட்டோம். சரவணை நாகேஸ்வரி மகா வித்தியாலயம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் லோகோ போட்டிருக்கணும். யாதும் ஊரே யாவரும் கேள்வீர். சரவணை நாகேஸ்வரி மகா வித்தியாலயம் 1928.
இன்னொரு 2 வருஷம் இருக்குது நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்கு. நல்ல பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்க. சரஸ்வதியில் படம் இது பார்த்திங்கன்னா மரத்தை அழிச்சா வந்து என்ன நிலைமையில் உலகம் இருக்கும், மரத்தை அழிக்காட்டி என்ன நிலைமையில் உலகம் இருக்கும்னு போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து ஸ்கூல். ஸ்கூலுக்கு வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கணும். சுத்தத்தை பேடுவோம், டெங்குவை விரட்டுவோம், அப்படி எங்களை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், அப்படி நிறைய படங்கள் வரைஞ்சிருக்கணும் பாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு போட் போட்டிருக்கணும், வைரவர் கோயில் வீதி என்று. இப்படியே போனால் அந்த வைரவர் கோயில் இங்கே வருது பாருங்கள். சரி வாங்க அந்த வைரவர் கோயிலையும் பார்த்து கொண்டு வருவோம். கோயிலுக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து பசலிக்கீரை வச்சிருக்கேன் பாருங்கள், சாப்பிட்டு கொண்டு இருக்குது. பெரிய ஒரு ஆலமரத்துக்குலாம் கோயில் இருக்குது. பாருங்க இதான் வந்து கோயிலின் வாசல். கதவு இருக்குது இதில் பாருங்க. இந்த கதவும் பூட்டி இருக்குது. இந்த இதுக்கும் ஒரு பூட்டு போட்டு அதுக்கும் ஒரு பூட்டு போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் அந்த வைரவர் கோயில். உள்ளே பார்க்க இல்லாத போல். சரியான பாதுகாப்பாக இருக்குது பாருங்க இந்த கோயிலே. தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க கோயிலே. எல்லா பக்கத்தாலையும் பூட்டிருக்கிறேன் கோயிலை, உள்ளே போக முடியாத அளவுக்கு. சுவிதா சொல்லி கனடாவில் இருந்தவ தான் சின்ன ஆலயமாக இருந்து இப்போ பெருசாக கட்டியிருக்கா. எப்படி இந்த ஆலயம் தோன்றினது? அது வந்து ஆலயத்தில் ஒரு கம்பி தான் முதல் வச்சிருந்தவ. பிறகு அதை எடுத்து சின்னனாக இருந்த ஆலயத்தை பிறகு கணேசலிங்க மாஸ்டர் அவர் கும்பிட்டவ. கோயிலுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு பலத்தை பாதுகாப்போட இருக்கு போல கோயில். இல்லை அது திறப்பு அந்த கடையில் வாங்கலாம். கடையில் உள்ளுக்கு போய் எடுக்கிறேன்டாடுங்க. ஓகே ஓகே. சொல்லுங்கண்ணா. நான் இங்கே வந்து சொல்கிறேன் எங்கள் கோயில் இருக்குன்னு. நான் இங்கே வந்தேன் இண்டை தம்பார் முதற்க வந்தேன்னா அப்புறம் இண்டை தம்பார். சரி பகவதிய காவியல் அவைக்கு தெரியும். இது வந்து இப்போ அவ கட்டி இருக்கிறா. இப்போ 11 வருஷமா நடத்தி கொண்டு இருக்கிறா. என்ன பேர் சொன்னீங்க? பவாக்காண்டே எல்லாரும் சொல்றத சுபிதா பரமதாசன். எங்கே இருக்கணும்? கனடாவில். கனடா என்ன? சரி சரி நன்றியா. ஓகே ஓகே. வீட்டுக்குள்ளே வந்து புகையில இந்த குடியில் போட்டிருக்கிறீங்களா? இல்லை நாங்கள் தெரிஞ்சு கட்டல் நடக்கு. இதான் இப்போ தான் போயிடுச்சு. புகையில எல்லாம் வேலை முடிஞ்சது போல எல்லாம். சிற்பம் இல்லை, இது வந்து புகையால குடியில் இருந்து இறக்கி அதுக்கு பிறகு இது தெரிஞ்சு கட்டி கொண்டிருக்கணும். நல்ல புகையில எல்லாம் அடைக்கணும் போல. கட்டிக்கணும். இது நார்மல் சாதாரணமான புகையில பானி புகையில தானே? இது பானி இல்லை, புகை புகையில. பாருங்க இதுதான் வந்து புகை புகையில. உங்களுக்கு இந்த புகையில சீசன் காலத்தில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன், குடியில் எல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பினோம். இப்போ கடைசியாக வந்து பாருங்க புகையில இப்படி தான் ரெடி ஆகிறது. இப்போ எல்லாம் கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கணும் பாருங்க. சரி அங்கேயும் போய் பார்த்து கொண்டு வருவோம். அண்ணா கொண்டு வர பாருங்க புகையில. அண்ணாக்கு என்ன பேர்? அப்ப எவ்வளவு காலம் புகையில வேலை செய்யறீங்க அண்ணா? 10 வருஷம். இப்ப என்ன முந்தி என்ன நேரெல்லாம் யூஸ் பண்றவியல்?
என்னன்னா வந்து தென்னைக்கு வந்து பெனைக்கு என்ன இது பெனைக்கு வந்து சாயம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. பார்க்க ஒரு ரப்பர் கயிறு மாதிரி இருக்குது பார்க்க. இது எத்தனை நாள் இது குடியில் விடணும்? குடி நாங்கள் சின்ன கண்டு நடுறது, சின்ன கண்டா நடுறது, நட்டு கண்டு வளர்த்து பிறகு உரங்காய்ச்சியில் ஊற்றி வளர்த்து பிறகு காம்பல் கறி பிறகு பாத்தி கட்டி பாத்தியில் உரம் போட்டு வச்சு இப்போ தலை முறிக்கிறது. ஓகே ஓகே. தலை முடிச்சு 3 கணம் எடுக்கும். 3 கணம் எடுத்த பிறகு தான் பெட்டுக்கு வரும். கண்டு விளைஞ்சு பெரு வச்சு தான் வெட்டுறது. கண்டு வெட்டி கொண்டு இறாப்பு தூக்கலாம், இல்லைன்னா பாடம் போடலாம். பாடத்தை போட்டுட்டும் முடியலாம். இந்த 3 நேரத்தில் முடியலாம். இதெல்லாம் கட்டியிருக்க ஃபுல்லாக போயில தானே இதுக்கு இருக்கு. இதெல்லாம் போயிடலாம். இது தெரியல, இது மாதிரி தெரியல. அப்போ எத்தனை இது என்ன ஒன்றா கட்டுவீங்க? ஒரு கட்டுக்குள்ள 50 வரும். ஒரு கட்டுக்குள்ள 50 இலை வரும். என்ன 100 ரூபாய் வரும். இது 50, இது 50, இது 50, 100 ரூபாய். 100 தானே? 100. என்ன விலை போகும் அப்படி ஒரு கட்டாவே? ஐயா இந்த விலையை பேச்சுக்காங்க. இது வந்து இது சின்ன சைஸ், இது சின்ன சைஸ். இது கட்டு பெரிய சைஸ். பெரிய சைஸ் அங்கே இருக்கு. இதுதான் அங்கே போய் பார்த்துட்டு பெரிய சைஸு தூக்கி வச்சிருக்கேன். என்ன இது வந்து பெரிய சைஸா அண்ணா? இது உள்ள இல்லைண்ணா. இது பெரிய சைஸ் என்ன? இது உள்ள இல்லை. இது சாத்து மூடி கட்டியிருக்கு. சாத்துண்டா மெட்ட சைஸ், முதல் சைஸ், சின்ன சைஸ். இதை விட பெருசு. 2க்கு சைஸ்னா இதோட பெருசுண்ணே? இதோட கொஞ்சம் பெருசு. ஓகே பெருசு. அங்கே எடுத்து காட்ட போகிறேன். சும்மா மேலாம் போட்டு வேணும். இது 4 பிரிவாக பிரிக்கிறது. சாத்து உள்ளில் குட்டி குரல் வரும். ஓகே. ஒரு கோயிலுக்கு கழிவு வரும். இது 2ஆம் சைஸ், இது முதல் சைஸ், இது 2ஆம் சைஸ். இப்போ கட்டுறது 3ஆம் சைஸ். இதுக்கு இன்னும் கட்டுறதுக்கு 4ஆம் சைஸ். ஓகே ஓகே. அதான் சாத்து. அதான் சாத்து. இதான் முதல் சாத்து. சரியான பெரிய இலை என்ன பார்த்தீங்களோ? இப்போ நம்பர் 1 வந்து எங்கேருந்து நம்ம அந்த எடுத்து கொண்டு போவினா? இது கோயில மரத்திலிருந்து மேல் கோப்பண்ண. இது கொப்பில, இது 2ஆம் சைஸ். அது இதுக்கு கீழே வர இலை. அது ஆகலும் குறைய வந்த இலை தான் அங்க இருந்தது, முதல் இருந்த சின்ன. இதுதான் சரியா மார்க்கெட்டா கொடுக்குறது என்ன? அதுக்கும் ஒரே விலை, ரெண்டுக்கும் ஒரே விலையா? இதுக்கும் அதுக்கும் ஒரே. ஓகே. இப்போ எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம அந்த எடுத்து கொண்டு போவினா போயில? இது வந்து கொக்குவேல், கோண்டாவில், புத்தளம், கொழும்பு பக்கம்லாம் தான் வருவேன் வந்து எடுத்துட்டு போவாங்க. இங்க வந்து நாங்கள் இதை வந்து இங்க இருக்கிறவங்க எடுத்தாங்கன்னா சிப்பம் அதை கட்டித்தான் நாங்கள் அனுப்பணும். கொழும்பு அங்காள பக்கம் அவங்களே வந்து எடுத்துட்டாங்கன்னா அங்கே கொண்டே அங்கே அவங்க செய்வாங்க. ஓகே. என்ன விலை போகும் இப்போ உங்களுக்கு பேசிக்காக சொல்லுங்க. இது ஒவ்வொரு விலையில இருக்குங்க. இப்போ வந்து ஒரு இலை வந்து 100 ரூபா, 130 ரூபா ஒரு இலை. ஒரு இலை. இதுல வந்து 100 இலை இருக்கு. 100 இல்லையாண்டா 13,000 ரூபா வருமே. 130 ரூபா, 80 ரூபா, 80 ரூபாயும் போகும். சின்ன குட்டி வந்து 80 ரூபா போகும் ஒரு இலை. இது வந்து இப்போ 180 ரூபா அப்படி போகும் ஒரு இலை. சொல்றதான சரியான கஷ்டமான வேலை தானே என்ன? இந்த வெட்டி இந்த குடில உணர்த்தி இதான் அந்த குடி தான் இருக்கும். ஓகே. குடியில் அங்கே இருக்கு பாருங்க. உணர்த்தி எத்தனை நாள் என்ன? இது உணர்த்தி 15 நாள். 15 நாள் கழிச்சும் கட்டலாம் என்ன? அது நாங்கள் எப்பயும் கட்டலாம். என்னவா உணர்த்தியாச்சு தானே. பச்சையை விட்டு தண்டு காஞ்சிட்டு இருக்கும். இது தண்டு காஞ்சிட்டு காஞ்சி அது எத்தனை நாளும் கிடக்கும். பாடம் எப்பயும் கூட தெரியல. பாடம் போட்டு நீ மக்கிறது சாட்சியம் இல்லை. மழையே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. மலைக்கு அறியணும். என்ன கஷ்டம், நெருப்பாடு எடுக்கலாம் கஷ்டம். மழைக்குள்ள நினைஞ்சா பிரச்சனை இல்லையா? கடைஞ்சா இது மஞ்சள் அடிக்கும். மஞ்சள் அடிக்கும். இதுல சின்ன சின்ன ஊட்டியா இருக்குது. இந்த மலையை தூத்தல் பட்டு வெயில் பட்டோன்னு இப்படி வரும். இந்த இதுல புள்ளிமா இருக்கு, மஞ்சள் புள்ளியா இருக்கு. சின்ன சின்ன வட்ட பட்டமா. இதுல மழை துளி விழுந்து அதுல இந்த தண்ணி தான் இந்த வெயிலால வந்து ஓட்டையா இந்த இல்லைய தன்மை போயிடும். ஓகே ஓகே. வெயிலுக்கு பொங்கி நெருப்பு சுடுற மாதிரி அதில் வந்து சுட்டு அந்த இடத்துல இருக்கிற இதுவரை போயிடும். அதால மார்க்கெட் குறையும் மழை வந்துச்சுன்னா. மலையில இருந்து வெட்டி எடுத்துட்டோம்னா சரி. நெருப்பால எடுக்க மட்டும் வெட்டி இருக்கா? எங்கேயும் இருக்கு. இங்கேயும் நிதானமா பார்க்கணும், கொள்ளணும். எரிஞ்சிருக்கு அப்படி அப்படியே நிறைய இடத்துல எரிஞ்சிருக்கு. கொஞ்சம் மட்டும் நெருப்பு வந்து எரிய விடக்கூடாது. கொஞ்சம் மட்டும் அப்படியே தடல்லே போக விடணும் குடல் உள்ள. அதுக்கு மேலே எரிய விட்டுட்டோம்னா போயில எரிஞ்சிடும்.
கொஞ்சம் இடைவெளி தான் இருக்கும் நெருப்புக்கும் இந்த போயில இந்த இடைவெளி தான் இருக்கும். இப்போ என்ன இந்திராவுக்கு உயர் தூக்குவோம், இந்திராவுக்கு உயரம் இருக்கும், இதெல்லாம் நெருப்பு. ஆனால் இந்திரா உழம்பிடும், கட்டையை பிடிச்சிட்டா அவ்வளோதான், கொஞ்சம் பிடிச்சாலும் சரி ஏன்னா அவ்வளோதான் மறக்காம கூடிய ஃபுல்லாக ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ரூபா போயிடும் ஒரு ரிப்பேர். சரி அண்ணா. ஓ அண்ணாக்களோட பேர் பங்கையன் ஆனந்தம். பங்கையன். என் ஃப்ரெண்ட் பேரும் பங்கையன் தான். உங்களோட பேர்? சானா ஜவுசன். ஓகே அண்ணா. ஓகே சரி அண்ணா. ஓகே நன்றி. வந்து எல்லாம் போயிலெல்லாம் கட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. இல்லை ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்க, பெரிய கிணறு ஒன்று. இதுதான் பார்த்தீங்கன்னாண்டா சரவண சப் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது உப தபால் காரியாலயம் சரவணை. பழைய வீடை தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்கி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த வீட்டை பார்த்ததோ பழைய வீடு என்ன போன வீடியோவில் உங்களுக்கு உள்ளுக்கெல்லாம் போய் காட்டியிருப்பேன். இது வந்து வீடு இல்லை, கடையாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நாங்கள் உள்ளே போவோம் கோயிலுக்கு. நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இதான் வந்து அந்த வரத காளி அம்பாள் கோயில். கோயில் வந்து பூட்டி இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்க. அப்படியே இஞ்சால ஃபுல்லாகவே பட்டுகளாக தான் இருக்குது பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே பத்தை தான். இஞ்சால வந்து புகையில தோட்டம் இருக்குது. இப்படி இஞ்சால காணி, அங்கால குளமும் ஒன்று இருக்குது பாருங்க, தூரத்தில் குளம் ஒன்று தெரியுது. வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களே இல்லை, ஆனால் மணி அடிக்குது பாருங்க. உள்ளே வந்து ஆட்கள் நிற்கணும் போல். இந்த கதவை பூட்டி இருக்குது. இதுக்கு ஒரு பாதை ஒன்று இருக்குது கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. சரி வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் கோயில் உள் பக்கம். இவ்வளோ காலமும் இங்கால சுற்றி இருக்கேன், இன்றைக்கி தான் இந்த கோயிலுக்குள்ளே வந்திருக்கேன். இதான் பாருங்க கோயிலுன்ற வசந்த மண்டபம். இவ்வளோ காலமாக இந்த கோயில் பக்கத்தால் வந்திருக்கு, இன்றைக்கி தான் இந்த கோயிலுக்குள்ளே வர முடிஞ்சது. கோயிலுக்குள்ளே பூசை நடக்குது. ஃபுல்லாக அந்த கோயிலில் உள்வீதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புல் வளர்ந்துட்டு அப்படியே பாருங்க. கோயில் உள்வீதியில் பூசணி கொடி அப்படியே படர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கு பாருங்க. நீங்கள் என்ன இந்த பக்கம் பச்சை பசையில் இருந்தேன், நல்லா இருந்தது. உள்வீதியே பச்சை பசையில் இருக்கேனே. இதில் பாருங்க ஓம் ஸ்ரீ நாகவேரத நாராயணாய நமக. இது வந்து நாராயணன் இருக்கார். அப்படியே இங்கால வந்தோம்டா இதில் பாருங்க ஓம் ஸ்ரீ நாகவேரத கருமாரி அம்மியே நமக. இதில் வந்து கருமாரி அம்மன் இருக்கா. சரி நாங்கள் இந்த கோயிலுக்கு வெளியில் போவோம். விஷயம் காட்டணும். இந்த கோயிலுன்ற பூட்டை பாருங்க, இவ்வளோ பெரிய பூட்டு போட்டிருக்கணும்ட்டு. இந்த பூட்டுன்ற சைஸை பாருங்க. இது வந்து என் கையை வச்சு இந்த பூட்டை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதோட 2 பக்கம் லொக்கு இருக்குது பாருங்க. இதுலேயும் ஒரு லொக்கு இருக்குது, இதுலேயும் ஒரு லொக்கு இருக்குது.
இது இந்த திராங்க பாருங்க எப்படி இருக்குண்டு. நாங்கள் தொடர்ந்து புளியங்கூடல் சந்திக்கு வந்துட்டோம். சரி, நாங்கள் இந்த காணொலியை முடிக்க போகிறோம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். இதுதான் புளியங்குளம் சந்தி. இப்போ நாங்கள் நாங்கள் இடத்தை பகவான் போகிறோம். பாருங்க மாடுகள் ரோட்டால் போய் கொண்டு இருக்குது. ஆல்ரெடி ஒற்றைக்கையால் தான் ஓடுறேன். இதில் விளையாட்டு காட்டுது. சரி, ஓகே.